உயரதிகாரிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்களேப்பா, யாரும் இல்லையே, எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு மேலே இருந்த அதிகாரிகள் 3 டிஎஸ்பி 4 இன்ஸ்பெக்டர் யாருமே அங்கே இல்லை. ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பாக கூட வந்திருப்பாங்கல்ல. ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு மெடிக்கல் டீம் அனுப்புங்க வித் பேட் அப்படின்னு நான் மைக்கில் திரும்பி எஸ்பி ஆஃபீஸ் சொன்னதுனால டீம் ஆஃப் டாக்டர்ஸும் ஆம்புலன்ஸும் அங்கே வந்துச்சு. அந்த பிரசிடென்ட்டில் உள்ள ஒரு ஆள் வந்து உட்காந்து போய் பாருங்கள், அவர் யாருன்னு செக் பண்ணியிருக்கேன் ராஜேந்திரன். நான் உள்ளே போனேன், அங்கே போனேன் சிவராசன், அவர் தான் ஒற்றைக்கன் சிவராசன். அப்போது தானுடைய உடம்பு அங்கங்கே சதையாக கிடந்ததை நான் பார்த்தேன். தானுடைய வலது தொடை, இடது தொடை ஒரு பக்கம், வலது தொடை ஒரு பக்கம். இந்த ராஜீவ்காந்தி பேச இருந்த ஸ்டேஜை பார்த்து தானுடைய தலை, நான் வந்து இறந்து போயிட்டேன் நினச்சிட்டு ராஜேந்திரன் பாடி எங்கே இருக்குது பாருன்னு தேடினாங்க. மாவட்டத்துடைய ஏஎஸ்பி உயிருக்கு துடிச்சு கொண்டிருக்கிறார், அந்த ஒரு மாவட்டத்துடைய எஸ்பி துடித்து கொண்டிருக்கிறார். ராஜகுரு இறந்து விட்டார், செக்யூரிட்டி ஆஃபீஸர் இறந்து விட்டார். என்னங்க, எல்லா பாடியும் வந்து ராஜீவ்காந்தியுடைய உடம்பை சுற்றி கிடக்குது. அனுசியா அங்கே வந்து குற்றுயிரும் கொலையுருமே கிடக்கிறார். நான் தானே மாலை சோழன் படத்துக்கு இன்சார்ஜ், இதுக்குள்ளே நடந்திருக்கு. நான் வந்து அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணேன். வந்தவங்க ராஜீவ்காந்தி இந்த பக்கம் அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டாரா, உள்ள பாடியாக இருக்காரா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எதிர்பார்க்கல. ராஜீவ் பிரதமரை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க அல்லது காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இருக்காரா இல்லையான்னு அந்த புகை மண்டலம் தாண்டின உடனே நாங்கள் போய் பார்க்குற பொழுதுதான் ஜெயந்தி உள்ள வந்து என் மேலே ரத்தமெல்லாம் இருக்குது, சதைகள்லாம் என் மேலே அடிச்சிருக்குது. ஆனால் எனக்கு உடம்புல வந்து ஒரு துளி கூட படவில்லையே. வெடித்ததுக்கும் உங்களுக்கும் அந்த 5 அடி சரி, எனக்கு அடுத்து வெடிக்குது. சந்திரா உமன் போய் சந்திராவுக்கு அடுத்து வெடிக்குது. சார் 5 அடினா ரொம்ப பக்கமா? ரொம்ப பக்கம். தாக்கான உங்களுக்கு இல்லை. விழுந்து எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு தான் சந்திரா அத்தனை என்னுடைய மேலே பட வேண்டிய பிளாஸ்டர் அப்படியே சந்திரா ரிசீவ் பண்ணிட்டான். சந்திரா இல்லை என்றால் நான் வந்து ஸ்பாட் அவுட் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களது படுகொலை, மறைந்த முன்னாள் பிரதமர் இந்த வெடிகுண்டு வெடித்து பாம் பிளாஸ்ட் ஆகி இறந்தாங்க. அந்த சம்பவத்தில் கூட இருந்தது நீங்கள் தான், பக்கத்திலே இருந்திருக்கிறீங்க. சொல்லப்போனால் ஸ்பாட்லேயே இருந்திருக்கிறீங்க, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணி செஞ்சுருக்கிறீங்க. என்ன நடந்துச்சு சார்? 21/5/1991 அன்று மறைந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக ஸ்ரீபெரும்புதூருக்கு வருகை தருவதாக இருந்தபோது அங்கு பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டிருந்தவர் நான். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி காவல் நிலையத்தில் வந்து அப்போ தான் வந்து யங் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன் நான். அதாவது என்னுடைய 2வது போலீஸ் ஸ்டேஷன். அப்போ நான் திருமணமாகாத ஒருத்தர். அப்போ நான் வந்து ஒரு எம்ஃபில் பட்டதாரியாகவும் அல்லது அந்த மாவட்டத்தில் நடக்கிற எந்த கூட்டங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு பேச்சு அல்லது கூட்டம் நடத்துவதெல்லாம் எஸ்பிஸ் எல்லாம் வந்து என்னை நாமினேட் பண்ணுவாங்க. பல்வேறு விழாக்கள்லாம் போய் நான் அப்போ இருந்தே பேசிகிட்டு இருந்ததுனால முக்கியமான பொறுப்புகள் எதுனா எனக்கு கொடுக்கறது வழக்கம். அப்போ ஏடிஎஸ்பி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேரை வந்து அந்த பந்தோபஸ்துக்கு வர வச்சுருந்தார். பந்தோபஸ்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 நாங்கள் போய் வந்து ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கே வந்து ராஜீவ்காந்திக்கு எவ்வளோ முக்கியமாக பாதுகாப்பு வழங்கணுங்கிறத பற்றிலாம் தெளிவாக எடுத்து சொன்னார். எல்லாருக்கும் டியூட்டி போட்டாங்க. எனக்கு மட்டும் ஒருத்தர் ராஜேந்திரன், நீங்கள் தானே ராஜேந்திர ராஜா, ஓகே நீங்கள் இருங்க, நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, ராஜேந்திரன் வந்து பொறுப்பாக பார்க்கக்கூடிய அதிகாரி, அவர் வந்து முக்கியமாக மேடை பக்கத்தில் முக்கியமான பொறுப்பில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது. ஆக ராமகிருஷ்ணன் வந்து எனக்கு டியூட்டியே போடல. கடைசியாக வந்து நீங்கள் மட்டும் நில்லுங்க சார், எனக்கு என்ன டியூட்டி சார்? தம்பி, ராஜீவ்காந்திக்கு மாலை போடுறதுக்கு 3-6 பேர் வருவாங்க. அவங்க கொண்டு வர மாலைகளையும் துண்டுகளையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பர்சனலாக செக் பண்ணி வச்சுட்டு ராஜீவ்காந்திக்கு அதை வந்து அணிவிக்கிறதுக்காக மேடையில் ஏறும்போது இன்னொரு தடவை செக் பண்ணி அவங்கள செக் பண்ணி அந்த துண்டுகளும் மாலை உன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சுருந்து அதை கொடுத்து அனுப்பணும்.
உங்கள் பேரை தான் சொன்னாங்க, அதனால் வந்து உங்களை அந்த மேடைக்கு பக்கத்தில் போடுறேன். சார் அந்த மாலை போடுறவங்க எங்கேருந்து வருவாங்க? இல்லை, அதுக்கு வந்து அங்கே ஏஜே தாஸ் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் இருந்தால், அவர் தான் கூட்டத்துக்கே இன்சார்ஜ். அவரோடு நீங்கள் தொடர்பு இருங்க. அவர் என்ன செய்வார், கொண்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த மாலை போடுறதுக்கு விஐபி யாரோ 3 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் அல்லது 6 பேர் வருவாங்க. மேடைக்கு பக்கத்தில் நீங்கள் இருங்க. நான் மேடை பக்கத்தில் போயாச்சு. எல்லோரும் வந்து பந்தோபஸ்து போட்டாச்சு. எல்லோரும் வந்து 500 பேர் கிட்டத்தட்ட 4 மணிக்கெல்லாம் பந்தோபஸ்து. 6 மணிக்கு ராஜீவ்காந்தி வர்றதா, 6லேருந்து 6:30 வர்றதாகும். நாங்கள் வந்து 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பந்தோபஸ்துக்கு போய் எல்லாம் பொசிஷன் எடுத்தாச்சு. நான் போய் அந்த ஏஜே தாஸ்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆயாச்சு. அவங்க கொண்டு வர மாலைகளை வந்து நான் பர்சனலாக செக் பண்ணி வச்சுருந்து கொடுக்கணும் சார். அது வந்து ப்ரேயராக வந்து எனக்கு தகவல் சொல்லிடுங்க, அதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி நான் தான். அவர் சொன்னார் அவங்க வருவாங்க 15 நேரத்தில். அப்போ அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நாட்கள் அப்புறம் வந்தாங்க. வந்தபோது ஒரு மலர் கிரீடம், 2-3 மாலைகள், ஒரு செங்கோல், இதை வந்து பர்சனலாக வந்து நான் செக் பண்ணி வச்சாச்சு. ராஜீவ்காந்தி சம்பவம் கொலை சம்பவம் நடந்த தேதி அன்று மாலைகளை பரிசோதனை செய்வதற்காக போடப்பட்ட அதிகாரி நான் தான். இது வந்து அந்த மாலைகளில் கண்டிப்பாக அது இல்லை அப்படிங்கிறது தான் அது உண்மை. என்னால் வந்து உடனே வந்து பாதி கேட்டு அடப்பாவி, அந்த சில பேர் அடப்பாவி நீ தான் மாலையை சோதனை விட்டுட்டியா அப்படிலாம் அவசரப்பட்டு நிறைய பேர் பேசுனதை தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த நான் சோதனை செஞ்ச மாலைகளில் அது இல்லை. என்னுடைய சோதனை வந்து ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப சின்சியராகவும் இருந்துச்சு அப்படிங்கிறது நான் இந்த சூழ்நிலையில் அன்றையத்திலிருந்து இந்த வரைக்கும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை நான் வர்மா கமிஷன் ஆஃப் என்கொயரியில் பதிவு பண்ணியிருக்கேன், பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கேன், ஜெயின் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே வந்து என்னுடைய டியூட்டியை நான் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கேன். அந்த மாலைகளில் அது இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த மாலைகள் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து குண்டு வெடிக்குது? அதுதான் அப்போ கேள்வி. அப்போ காங்கிரஸ்காரங்க அந்த 6 பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 6 பேரை தவிர சில பேர் வந்து நாங்களும் ராஜீவ்காந்திக்கு மாலை போடணும், நாங்களும் வந்து ஒரு துண்டு போடணும் அப்படின்னு வந்து ஏஜே தாஸ்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது சார் 6 பேர் தான் வந்து எனக்கு ஒரே ஆமாம் ஒரு அதிகாரியை போய் 6 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும். 6 பேர் நான் என்கிட்ட இருக்காங்க. தம்பி இந்த ஒருத்தர் மட்டும் இவர் ரொம்ப முக்கியமானவர். ஏஜே தாஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்குற அத்தனை காங்கிரஸ் விஐபியிலும் ப்ரெஷர் கொடுத்து நானும் போடணும். அப்புறம் நான் மேற்கு மண்டல அமைப்பாளர், நான் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டோடைய செக்ரட்டரி, இவன் நாங்கள் போட முடியும், தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஒரு மாலை கூட போடலைன்னா எப்படி அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டு ப்ரெஷர் கொடுத்து கிட்டத்தட்ட 20 பேரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கூடுதலாகிடுச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, ஏடிஎஸ்பி திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ராஜேந்திரன் ஒரு பேப்பரை வச்சு இவங்க பேரை லிஸ்ட் எழுதிக்க, அந்த லிஸ்ட்டு தயார் பண்ணது நான் தான். அந்த லிஸ்ட்டால் தான் தமிழ்நாடு காவல்துறை மானம் மரியாதை பாதுகாக்கப்பட்டது. என்னங்க வர்மா கமிஷன்லேயும் அந்த லிஸ்ட் இருந்ததுனால தான் வந்து மதிச்சிட்டாங்க. ஜெயின் கமிஷன்லையும் சரி, பூந்தமல்லி இல்லைன்னா அனவசியமாக பேர் கூட தெரியாமல். ஆமாம், இது என்னுடைய கைப்பட எழுதிய அந்த லிஸ்ட்டு என்கிட்ட இருந்து அதை வர்மா கமிஷனில் நான் சமர்ப்பிச்சிருக்கேன், ஸ்பெஷல் நீதிமன்றத்தில் சமைச்சிருப்பேன். இல்லைன்னா யார் மாலை போட்டாங்கன்னே தெரிஞ்சிருக்காது. நான் எழுதி வைத்திருந்து அந்த 20 பேரை வச்சுருந்தேன். 20 பேர் தான் மேடையினுடைய வலது பக்கம் அந்த 23 பேர் என்னுடைய பாதுகாப்பில், இன்னும் 2 பேர். ஏன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடமே பாதுகாக்கப்பட்ட இடம். மேடையை சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேடைக்கு பின்னாடி ப்ரெஸ்ஸுக்கு தனியாக கேட்டு, விவிஐபிக்கு தனியாக கேட்டு, என்னங்க இதெல்லாம் தனித்தனியாக வந்து ஒரு என்க்ளோசர் இருக்குது. எனக்கு மேடையினுடைய வலது பக்கத்தில் ஒரு செக்யூர்டு என்க்ளேவில் நான் இருக்கேன். மேலே ஒரு பெரிய டேபிள் கொண்டு வந்து அந்த டேபிள் மேலே ஓப்பனாக இருக்குது. அது சுற்றிலுமே வந்து தீர்த்தாரப்பன், பழனி, ஒரு மதுரம் இன்ஸ்பெக்டரு, அது இல்லாமல் வந்து 6-7 காவலர்கள் சுற்றிலும் நிற்கிறாங்க. அதுக்கு நடுவில் வேறு யாரும் வந்து கலந்துக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து மேடையின் வலது பக்கம் இருந்த சூழ்நிலை. இப்போ வந்து அப்படியே போயிட்டுருக்குது. இப்போ மரகதம் சந்திரசேகர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக உம்முடிப்பூண்டி சக்குபாய் அப்படின்னு ஒரு சக்குபாயம்மா. அவர் யார்? அவங்க வந்து ஒரு ஏடிஎம்கேவோட அன்றைக்கி வந்து ஏடிஎம்கேவும் காங்கிரஸ் அலையன்ஸ் கூட்டணியில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் எம்பி தொகுதியில் வந்து 3 கேண்டிடேட்டு, போலூர் வர்தனை, உம்முடிப்பூண்டி சக்குபாய், திருவள்ளூர் சக்குபாய், 3 பேருமே வந்து தங்களை வந்து இந்த கூட்டத்தில் பிரகடனப்படுத்தி அறிமுகமாயிடணும், ஃபெமிலியர் ஆயிடணும்,
எல்லா இங்கே கூட ராஜீவ்காந்தியை பார்க்க வரவங்க அத்தனை பேரும் நம்ம தான் கேண்டிடேட்னு, ஏன்னா அவங்க 3 பேருமே புது கேண்டிடேட்டு. தங்கள் முகம் வந்து மேடை மேலே உட்காந்தா தான் தெரியுங்கிறதுக்காக மேடையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்க மேடையில் உட்காந்துருக்காங்க. அங்கே சங்கருடைய சங்கர் கணேஷுடைய மியூசிக் பார்ட்டி போட்டுட்ருக்காங்க. இவங்க ஸ்டேஜில் இருக்காங்க, ஏஜே தாஸ் ஸ்டேஜில் இருக்கார். ஸ்டேஜில் போகிறாரு, கண்ட்ரோல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, எல்லோரும் அமைதியாக உட்காருங்க சொல்கிறாரு. கீழே வர்றாரு, தம்பி இந்த 21 6 7 8 1 ஒவ்வொருத்தர் நம்பரையும் நேரம் கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தி என்னுடைய பேசணும். இவர் யார் சார், இவர் ஏன் சார் சேர்க்குறீங்க, ஏடிஎஸ்பி சொல்லிட்டீங்களா சார், இவரையும் சேர்க்குறேன்னு சொல்லிட்டீங்களா சார், இல்லை நான் ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டேன். என்னங்க அவரு சார் ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன் நீங்கள் பேசணும், நீங்களும் ஏடிஎஸ்பி தான் நீங்கள் போட்டிருக்காரு, ஏடிஎஸ்பிட்டு நீங்கள் சொல்லணும், என் முன்னாடி வச்சு நீங்கள் சொல்லணும். ஆமாம், ஏடிஎஸ்பியை நீங்களும் வந்து பேசி ராஜேந்திரன் இவரையும் சேருங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் பேசினா தான் நான் இவனை என்கிட்ட நிறுத்துவேன், இல்லைன்னா நான் யாரையும் நிறுத்த மாட்டேன். என்கிட்ட நிறுத்தின ஒவ்வொருத்தரையும் வந்து தடவி வேஷ்டியெல்லாம் அவுக்க சொல்லி செக் பண்ணி உதறி நிற்க வச்சாச்சு. லதா கண்ணன் அப்படிங்கிற அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு லேடி, கோகிலா மாணி என்கின்ற ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற அவளுடைய மகளோட வர்றா. வந்து அவள் என்ன கேட்குறா, 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, பட்டு புடவைகள், பட்டுவில் ஒயிட் பட்டு ரொம்ப நீட்டாகவும் நேர்த்தியாகவும் வந்தாங்க. வந்தபோது அவங்க என்ன செய்கிறாங்க, மிலிட்ரி அங்கே அரக்கோணம் மிலிட்ரி ஸ்கூலில் எங்கள் பொண்ணு படிக்கிறா. அவள் வந்து ராஜீவ்காந்தியை பற்றி ஒரு அழகான இந்தி கவிதை எழுதியிருக்கிறாள். அந்த இந்தி கவிதையை வந்து ராஜீவ்காந்திகிட்ட படிக்கணும், அதுக்கு எப்படியாவது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த லிஸ்ட்டில் போட்டவங்க மட்டும்தான் மேலே ஏறி ஸ்டேஜ் மேலே ஏறி மாலை போட முடியும். இந்த லிஸ்ட்டில் உங்களை நான் ஏற்ற முடியாது. ராமகிருஷ்ணனும் ஏஜே தாஸும் சொல்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த லிஸ்ட்டில் ஏற்ற முடியும். அவங்கள போய் பாருங்கள். அவங்கள பல முறை போய் பார்த்த போதும் அவங்க பர்மிட் பண்ணல. இருந்தாலும் யாரையோ ரெக்கமெண்டேஷன், காங்கிரஸை சேர்ந்த நம்மளெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி ஏஜே தாஸ்கிட்ட வந்து சொல்லி, ஏஜே தாஸ் கடைசியாக வந்து நேராக வந்து அந்த குழந்தைய கோகிலா வாணியை, சார் இது சின்ன குழந்தை, இந்த குழந்தை வந்து கவிதை பிடிக்கிற இவ்வளோ செக் பண்ணி தான் உமன் போலீஸை வச்சு செக் பண்ணிட்டேன், நீங்கள் உங்களோட வச்சுக்கங்க அப்படின்னா, அப்போ கோகிலா வாணி என்கின்ற ஒரே ஒரு குழந்தை மட்டும் அனுமதிக்கப்பட்டார். மீதி 22 பேர் ஆண்கள், ஒரு கோகிலா வாணி 23. இவ்வளோ தான் லிஸ்ட் ஆஃப் கேர்லண்டர்ஸ். மாலை போடுவதற்காக அனுமதிக்கப்பட்ட 23 பேர் இவர்கள் தான். ராஜீவ்காந்தியை அருகில் இருந்து சந்திக்கிறதுக்கான அனுமதிக்கப்பட்ட. ஆமாம், ராஜீவ்காந்தியுடைய ரைட் என்க்ளோவில் இருந்துட்டு இவங்க என்ன செய்யணும்னா, ராஜீவ்காந்தி வந்ததுக்கப்புறம் என்னுடைய கண்ட்ரோலில் இருந்து இந்த வலது பக்கமாக வந்து ஏறும்போது ஒரு தடவை நாங்கள் குரூப்பாக செக் பண்ணோம், தடவி மறுபடியும் செக் பண்ணி தான் ஏற்றுவோம். ஏற்றி ராஜீவ்காந்திக்கு மாலை போட்டு அவங்க லெஃப்டில் இறங்கி அப்படியே போயிடணும் வெளியில். இவ்வளோ பெரிய பந்தோபஸ்து ஏற்பாடுகள் நடந்தது தான் ராஜீவ்காந்தியுடைய பந்தோபஸ்து ஏற்பாடுகள்லாம் ஒரு குறையுமே வந்து யாருமே சொல்லிட முடியாது. இன்றைக்குமே வந்து என்கிட்ட யார் வந்து பேசினாலும் இது இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை நான் செஞ்சுருக்கேங்கிறத காவல்துறை வந்து அன்றைக்கி எவ்வளோ கவனமாக பணியாற்றுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் தான் என்னுடைய என்க்ளோவுக்கு வந்து பழனி அண்டு தீர்த்தாரப்புன்னு 2 இன்ஸ்பெக்டர்ஸு 10 போலீஸ் வந்து எங்களை சுற்றி இருக்காங்க. இந்த 23 பேரை சுற்றி இருக்குது. அப்போ பழனி என்ன சொல்கிறாரு, அந்த ப்ரெஸ் என்கவுண்டில் வந்து யாரோ 2 பெண்கள் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான், போய் பாருங்கள். அந்த ப்ரெஸ் என்கில் ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான், போய் பாருங்கள், அவர் யாருன்னு செக் பண்ணியிருக்கேன் ராஜேந்திரன். நான் உள்ளே போனேன், அங்கே போனேன் சிவராசன், அவர் தான் ஒற்றைக்கான் சிவராசன் ப்ரெஸ் என்கில் வந்து ஸ்லிப் பேடு பேனாவை வச்சுட்டு இருக்கிறார், பத்திரிகையாளர் மாதிரி. அவர் என்ன ஜிப்பாக போட்டிருக்காரு, கண்ணாடி போட்டு அந்த பேக்கை போட்டு, இது ஒரு ஐடி கார்டு மட்டும் அவர்கிட்ட இல்லை. ஸோ ப்ரெஸ் நான் வந்து சார் ப்ரெஸ் நோட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு அவர். நான் உள்ளே போகணுன்னு சிவராசன் நீங்கள் யார், அவர் சொல்கிறாரு, சார் அந்த உங்கள் ஐடி கார்டை கொடுங்க, ப்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துருக்கேன்னா நீங்கள் ஐடி கார்டு. அவர் ப்ரெஸ்ஸுக்காக வந்திருக்காரு. ப்ரெஸ்ஸுனால் நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு அப்படின்னா, சார் நான் அந்த ஃபோட்டோகிராஃபரோட ப்ரெஸ்ஸு. எந்த ஃபோட்டோகிராஃபர்? ஹரிபாபு. அப்போ ஹரிபாபு கூப்பிடியான்னு ஒரு கான்செப்டோடு கூப்பிட்டேன். ஹரிபாபு சார் எனக்கு ஐடி கார்டு இருக்குது, என் கூட வந்தவர், உன் கூட வந்தவருக்கு இங்கே அனுமதி கிடையாது, உனக்கு அனுமதி உண்டு, இது வந்து ஆத்தரைஸ்டு பாஸ் வச்சுருக்கனால புகைப்படம் எடுப்பதற்கு உனக்கு அனுமதி உண்டு, உன் கூட வந்த ஒரு ஆள் இங்கே உட்காருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் கோ அவுட் சொல்லிட்டு உடனே நானே
நீங்கள் சிவராசனை வந்து அந்த இடத்த எடுத்து அப்புறப்படுத்தியவர் நான் தான். என்னங்க அவர் வந்து அந்த ப்ரெஸ் கேட்லேருந்து அந்த வெளியே செல்வதற்கான வழிக்கு அழைத்துட்டு போய் அவர் வந்து அந்த ஏரியா விட்டு அனுப்பி வச்சிட்டேன். நான் அனுப்பி வச்சாச்சு. அப்போ சிவராசன் என்ன செய்கிறாரு, ராஜீவ்காந்தி வர்ற வழியில் எல்லாம் க்ரௌடு இருப்பாங்களா, அங்கே போய் நிற்கிறாரு. அப்புறம் மீண்டும் வந்து இந்த 23 பேர்கிட்ட நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஏங்க இந்த பாருங்கள், நீங்களாம் வந்து சோதனை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுடைய கண்ட்ரோலில் இது வந்துட்டீங்க. ராஜீவ்காந்தி வந்து மாலை போடுற வரைக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் இன்னொரு தடவை செக் பண்ணணும். என்னுடைய கண்ட்ரோலில் வந்து நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அந்த 23 பேரை வந்து 2-3 மணி நேரம் கண்ட்ரோலில் எங்கள் கூட வச்சுருந்தது. மிகப்பெரிய 23 பேரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது சாதாரண 3 மணி நேரமாக வச்சுருந்து 3 மணி நேரமாக கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ராஜீவ்காந்தி வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டாருன்னு ஒரு 9 மணி பக்கம் தகவல் கிடைக்குது. அது அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. அது வரைக்குமே வந்து சங்கர் கணேஷ் பாட்டு பாடிட்டு தான் இருக்காரு. ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறாருனால வழியில் இருக்கிற ஊர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவன் ஒரு டேபிள் போட்டு ஒரு மாலையை வாங்கி வச்சுட்டு எங்கள் ஊரில் கொஞ்சம் நிறுத்தி கூட்டிகிட்டு போங்க, நாங்களும் மாலை போட்டுடுறோம், நாங்களும் அறிமுகம் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு அவரை நிறுத்தி 9:30 ஆக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராமில் நடந்த டிலே. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இப்போ வந்து அவருடைய நினைவிடத்துக்கு போனீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் அப்படி நுழையும் போது அந்த அந்த 4 ரோடு சந்திப்பில் இந்திரா காந்தியோடைய சிலை இருக்குது. உங்கள் அம்மா சிலைக்கு நீங்கள் மாலை போடுறீங்க, அப்புறம் நீங்கள் உள்ளே போய் ஸ்டேஜில் உட்காருங்க அப்படிங்கிறது ப்ரோக்ராம். அவர் வந்து கொண்டே இருக்கிறார். இப்போ வந்து ஏஜே தாஸ் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன், அவர் எங்கேருந்து அந்த கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணார்னு பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வருது காங்கிரஸுக்கு. சார், ராஜீவ்காந்தி வர்ற வழியிலேயே நிறைய இடத்துல நிறுத்திட்டதுனால டிலே ஆகிடுச்சு, 11 மணிக்குள்ளே மீட்டிங் முடிக்கணும், மாலை போடுறதுக்கே வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறமே நம்ம பேச முடியாது. அப்போல்லாம் 11 மணிக்கு முடிக்கணும்னு ஒரு நிலைமை இருக்குது. அதனால் வந்து அவர் மேடையிலே வந்து எத்தனை பேர் மாலை போடுறாங்க, 23 பேர் ஏறி ஒவ்வொருத்தரும் மேடை போட்டு கட்டி பிடிச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா அது வந்து டைம் ஆகும். எனவே வந்து மாலை போடுறவங்களாம் அவர் போகிற வழியிலே போட்டுற சொல்லுங்கள், மேடையில் யாருக்கும் பர்மிஷன் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் வந்து காங்கிரஸ்க்கு என்ன பண்ணுறோம், ஏஜே தாஸ்க்கு வருது. ஏஜே தாஸ் என்கிட்டலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. அவர் சரி மேடையில் போய் மாலை போடுறவங்கலாம் வந்து ராஜீவ்காந்திக்கு மேடையில் போய் யாருக்குமே மாலை போடுறது அனுமதி இல்லை, அவர் நடந்து இப்படி தான் வருவார், இந்த ரெட் கார்பெட்டில் நடந்து வருவார், இதுலேயே எல்லோரும் வரிசையாக நின்று மாலைகளில் போட்டுருங்க, அப்படியே வந்து டிஸ்பஸ் ஆகிடுங்க அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போது வந்து 23 பேர் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போது ஏடிஎஸ்பி நான் சொல்கிறேன், என்னங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறீங்க, இப்போ உங்களை என்ன பண்ணுறது? அப்போ ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணனும் ஏஜே தாஸும் மாலை போடுறவங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருந்த கூட்டம் அப்படியே அந்த பக்கம் போதப்போ என்ன கேட்கவே இல்லை. எல்லாரும் நான் வந்து 3.5 மணி நேரமாக சோதனை பண்ணி ஒரு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக வச்சுருந்த ஒரு கூட்டத்தை திடீர்னு மேடைக்கு இந்த பக்கம் வந்து ராஜீவ்காந்தி வர வழியிலே லெஃப்ட் சைடில் நின்றுருங்க அப்படின்னு சொல்லும்போது 23 பேரும் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். நீங்கள் அப்போ போகாதுன்னு சொன்னீங்களா? ஆமாம், அவர் காத்திருப்பது ராஜீவ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தானே, அவங்க அரசியல்வாதிகள் தானே. மாலை போடுறவங்க எல்லாமே இந்த பக்கம் வந்து வரிசையாக நில்லுங்கன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் தானே இன்சார்ஜ் கூட்டத்துக்கு, நம்ம பாதுகாப்பு பண்ணி தான். அவங்க டிசிஷன் மேக்கிங் வந்து காங்கிரஸ்க்கு நாங்கள். அப்போ என்ன சரி 23 பேரும் அந்த பக்கம். அப்போ வந்து ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ராஜேந்திரன் வாங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எழுதுவேன். ஆமாம், நீங்கள் லிஸ்ட்டை எழுதிக்கீங்க, அந்த லிஸ்ட்டை படிங்க, அதை படித்தவனை மட்டும் எடுத்து மீதி பேர்லாம் வெளியில் அனுப்பிடுங்க சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே ஓடும்போதே வந்து இன்னும் சில பேர் சேர்ந்துடுறாங்க இல்லையா, யாரும் சேர விடக்கூடாது, அந்த லிஸ்ட்டை படிங்க, அந்த வரிசைப்படி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பக்கம் ஓடி வந்து கிட்டத்தட்ட அப்போ கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சிலை போட்டுக்கு வந்துட்டார். நான் லிஸ்ட்டை படிக்கிறேன், படித்து அந்த 23 பேரையும் வரிசையாக நிற்க வச்சாச்சு. அதில் ஒரே ஒரு பெண்மணி தான் இப்போவும் கூட சொல்கிறேன். ராஜீவ்காந்தி அங்கே வந்து அப்போ அந்த நிமிடத்தில் ராஜீவ்காந்தி கூடவே வந்துட்டு இருந்த எஸ்பி திரு முகமது இக்பால், அவர் மீதி பேர் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவர் வேகமாக அட்வான்ஸ் பைலட்டில் வந்தார். அவர் முன்னாடி வந்து இறங்கி அப்படி ஒரு நடை நடந்து எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி நிற்க வச்சாச்சா, இவங்க தான் மாலை போட போகிறாங்களா. அப்போ அந்த மாலை போடுறவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 25 கான்ஸ்டபிளை போட்டாச்சு. இதுக்குள்ளே யாரும் வந்து சேர்ந்துட முடியாமல் 25 பேரை போட்டாச்சு. இப்போ 100% வந்து இப்போ தான் இங்கே தான் ராஜீவ் வந்திருக்காங்க. இதுலேருந்து வந்து வரிசையாக மாலையெல்லாம் போட்டோன்னு அப்படியே ஏறி வந்து ஸ்டேஜில் பேச போகிறாரு. இப்படி ஒரு கடைசி நிமிஷம் தான் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ தான் அந்த எஸ்பி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, மகிழா காங்கிரஸை சேர்ந்த 5 பெண்கள் அவங்க வந்து சார் எங்கள் பேரையும் எழுதுங்க, நாங்களும் வந்து அவருக்கு ஒரு துண்டை போட்டுடுறோம் அப்படின்னு. இல்லைம்மா, இது ப்ரோக்ராமில் நான் என்கிட்ட வந்து எங்கள் பேரையும் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் பேரில் எழுத முடியாதுங்க, இது கடந்த 3 மணி நேரமாக வந்து டிசைட் பண்ணி
டிஜிபிகிட்டேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எனக்கு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஐ கேனாட் ரைட் ஒரு நேம் சொல்லியாச்சு. அப்போ எஸ்பி கிட்ட ஓரெலாம் கேட்டுட்டு அந்த பெண்கள் வந்து இவங்க தான் ராஜீவ்காந்தியே வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க, இவங்களை அனுமதிக்காமல் எப்படின்ட்டு எஸ்பி என்ன செய்கிறாரு, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் அந்த 5 பேர்த்த உள்ளே விட்டுறாரு. அங்கே தான் வந்து 5 பெண்கள் சேர்க்க. ஆனால் அந்த 5 பேருமே மகிழா காங்கிரஸை சேர்ந்தவர்கள், மகிழா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான். இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து சிவராசனை வெளியில் அனுப்பிட்டு நான் வந்து இந்த 21 பேரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது 2 பெண்கள் 3 பெண்கள் அங்கே வந்து 3 பெண்கள் வந்து ப்ரெஸ் கேட்டில் வந்து உள்ள மறுபடியும் சிவராசன் உட்காந்து இந்த இடத்துல உட்காடுறாங்க. அப்போது பழனி இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், யார் அந்த 3 பெண்கள் வந்து ப்ரெஸ் கேட்டில் உட்காடுறாங்க, அவங்கள போய் எல்லாத்துக்கும் நான் தான் போகிறேன். ஏன்னா அது அதெல்லாம் வந்து செக்யூர்டு பிளேஸ்ங்கிறதுனால அங்கே அதுக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால நான் போய் நளினி, சுபா, தானு 3 பேர்கிட்டையும் நீங்கள் எங்கே வந்தீங்க, 3 பேர்கிட்ட நீங்களே பேச. நான் தான் பேசியிருக்கேன். பேசும்போது நீங்கள் எங்கெங்கே வந்தீங்க சார், நாங்கள் வந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு மனு கொடுக்க வந்தோம், உங்களை யார் இந்த ப்ரெஸ் கேட்டுக்குள்ள வந்து உட்கார சொன்னேன், மனு கொடுக்குறவங்களாம் வந்து நிற்க வேண்டிய இடம் அங்கே வழியில் நீங்கள் கொடுக்கலாம் அல்லது வந்து மேடையில் அனுமதி வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, இதுக்குள்ளே வந்து உட்காந்து நீங்கள் அப்ரோச்சும் பண்ண முடியாது, ஏறவும் முடியாது, இறங்க முடியாது, இது வந்து க்ளோஸ்டு சர்க்கிள், அதனால் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது சரியில்லை நீ நினைப்போம். அப்போ தானு என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து செங்கல்பட்டில் இருக்கிற கேம்பில் நாங்கள் இருக்கிறோம், அங்கே சாப்பாடு. செங்கல்பட்டு கேம்ப்னா அது என்ன கேம்ப்? அது இலங்கை தமிழர்களுக்கான கேம்ப்பு நாங்கள் இருக்கிறோம். அங்கே வந்து குடிக்கிற தண்ணி, அரிசியெல்லாம் வந்து புழுத்த அரிசியாக இருக்குது, கெட்டுப்போன அரிசியெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்ல அரிசி, சாப்பாடும் தண்ணி அதெல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஒரு மனுவை கையில் வச்சுருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மனு கொடுக்குற வேலையெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் போய் அவங்களையும் கொண்டு போயிட்டு நான் என்ன செஞ்சாச்சு, பேரிகேட்டினுடைய அதர் சைடுக்கு கொண்டு போய் வரவேற்பு அங்கே போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் அவங்கள அந்த பக்கம் தள்ளி இருக்கணும். ஸோ அவங்களும் பப்ளிக்கோட சேர்ந்து நிற்கிறாங்க. அவங்கள செக் பண்ணிங்களா? அவங்கள வெளியில் அனுப்பணும். இப்போ இங்கே இருக்கிற 23 இங்கே இந்த பக்கமே வரக்கூடாது. அவன் எங்கேயோ வெளியில் போகிறவனுக்கு நான் செக் பண்ணணும்னு விட்டுட்டீங்க. ஓகே, நீங்கள் அந்த பக்கம் போய் நின்றுக்கங்க, நீங்கள் வெளியில் போயிடுங்கன்னு சொல்லியாச்சு. நீங்கள் உள்ளே வந்து அனுப்பிக்கிறதா இருந்தாலும் அவங்க செக் பண்ணி நிறுத்த போகிறேன். அவங்கள வந்து வெளியில் அனுப்பியாச்சு. வெளியில் அனுப்பினா அவங்க போய் சிவராசனோட சேர்ந்துக்கிட்டாங்க. நான் வந்து அதன் பிறகு நடந்த நிகழ்வுகளையும் சற்று சேர்த்து சொல்கிறேன், சிவராசனோட சேர்த்துக்கிறேன். இப்போ அவங்க சிவராசனம், நளினி, சுபா, தானு 4 பேர் அவங்க அந்த பக்கம் காத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த எஸ்பி இந்த 5 பெண்கள் அனுமதிக்கிறார். மகிழா காங்கிரஸ்காரங்க கடைசி நிமிஷத்தில் வந்து அனுமதி கேட்டு எஸ்பி அவங்கள நிற்க வைக்கிறார் பார்த்தீங்களா, அதை அவர்கள் 4 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ, இப்போ பெண்கள் அனுமதிக்கிறாங்க, நீங்கள் உள்ளே போயிடுங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு சிவராசன் அனுப்பிட்டான். இதெல்லாம் வந்து பின்னாடி எனக்கு தெரிய வந்த விஷயம். ஆனால் அப்போல்லாம் நான் என்ன செய்கிறேன், நாங்கள் 23 பேர் பொசிஷன் எடுத்தோம். இந்த 5 பெண்கள் நிறுத்தும் போது தான் அனுசையாவையும் உமன் போலீஸ் சந்திரா அப்படின்னு 2 பேர்த்த உமன் செக்டார்லேருந்து எடுத்து இந்த 5 பேரையும் பெண்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 போலீஸ் 3 போலீஸ் போட்டாங்க, உமன் போலீஸ் போட்டாங்க. அந்த 3 போலீஸும் அந்த 5 பெண்களை கவர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து நளினியும் சுபாவும் வந்து தாழ்வை அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு போயிடுறாங்க. அது எப்படி அந்த 5 பேருக்கு நடுவில் அவர்களை நிற்க வைத்தாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அதில் அப்போ என்ன சொல்கிறேன், சார் அந்த எஸ்பி என்ன செஞ்சார் முகமது இக்பால், நான் சொல்லி பேரெழுதுலையே நீ கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ரெட் கார்பெட்டில் குண்டு வெடிச்ச இடத்துல தான் நான் நிற்கிறேன். குண்டு வெடிச்ச இடத்துல நின்றுக்கிறவனை 2 உமன் போலீஸ் அந்த இடத்துல போட்டுட்டு இவங்க இந்த இடத்துல உமன் போலீஸ் இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறதுனால நீங்கள் ஒரு 5 அடி தள்ளி அந்த பக்கம் போய் நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து பெண்கள் பகுதியிலேருந்து தள்ளி ஸ்டேஜ் பக்கமாக போய் ஸ்டேஜுக்கு எனக்கும் 5 அடி, வெடிச்ச இடத்துக்கு எனக்கும் 5 அடி. ஸோ இன்பிட்வீன் நான் அங்கே நிற்கிறேன். நான் எனக்கு எதிரில் அந்த 23 பேர் லிஸ்ட்டில் படித்தோம் இல்லையா, அவங்களே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி ஹியூமன் செயின் மாதிரி போட்டாச்சு. இப்போ எனக்கு அடுத்த அப்படி ஒரு தர்மன் என்கின்ற ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கார். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் எனக்கு அடுத்தது அவர், நான், மதுரை இன்ஸ்பெக்டர், நாங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அனுசூயாவையும் சந்திரபாபும் உமனை, அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்கள் நிற்கிறவங்களும் அப்படி. இதுதான் அங்கே ஆக்சுவலாக நடந்துட்டு இருந்த நிகழ்வு. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து தானுவை எப்படி வந்து நுழைத்தார் கடைசி நிமிஷத்தில். எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மன்னிச்சுட்டு இருக்கிற பொழுது தானுவை இங்கே நுழைக்கப்பட்டேன். அதாவது அந்த வரிசையில் வந்து இந்த பொண்ணு கவிதை பிடிக்கிறேன், நான் ஒரு மாலை போட்டுக்கிறேன், நாங்கள் நின்ட்டேன். ஸோ இது யாருக்கும் தெரியாது. எனக்கு அடுத்து வந்து நின்றது வந்து உமன் போலீஸ் சந்திரா. அவங்க வந்து என்னுடைய சைஸை விட கொஞ்சம் சற்று பெரிய
சைஸு, என்னை விட உயரமான பெண் அவங்க. அப்போ வந்து சார் நான் இந்த இடத்துல இந்த உமன் பெண்களை இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், அவங்க சோதனை பண்ணுறாங்க, தடவுறாங்க. என்னமோ அவங்க வந்து அதில் வந்து தானுவை எப்படி தடவாமல் விட்டார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த 10 பேரையும் நான் வந்து மறுபடியும் வந்து அங்கேயும் செக் பண்ணி அவங்க வச்சுருந்த துண்டெல்லாம் மறுபடியும் வாங்கி உதறி பார்த்து வரிசையாக நிற்க வச்சாச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் ராஜீவ்காந்தி வந்து அவங்க அம்மா சிலைக்கு மாலையை போட்டுட்டு வந்துட்டார் உள்ள. வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் நடந்த நிகழ்ச்சி, மூப்பனார் ஏற்கனவே வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கார். இந்த கூட்டத்தில் இல்லை அந்த நிகழ்விடத்தில் அந்த பந்தோபஸ்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற ஏஜே தாஸ் கிட்டையும் அங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பிரமுகர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு. இது எங்கள் கண் முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம். மூப்பனாரை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். மூப்பனார் தான் ரொம்ப நேரமாக வந்து மூப்பனார் வந்து மரணதன் சந்திரசேகரோட மிகப்பெரிய நட்போடு இருந்தவர். அதனால் அந்த அம்மாவுக்காக அவர் வந்து, அதுவும் ராஜீவ்காந்தி வராருங்கிறனால பர்சனலாக இருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட சூப்பர்வைஸ் பண்ணாருன்னு கூட சொல்லலாம். ஏஜே தாஸ் வந்து மூப்பனாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அவரும் இன்டர் கம்யூனிகேஷனில் இருக்காங்க. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஜெயந்தி நடராஜனும் வந்து கான்வாயிலேருந்து வந்து வேகமாக வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் ஒப்பனை செஞ்சிட்ருக்காங்க. இல்லைங்க, ஸ்டேஜில் போகிறதுக்காக அவங்க பயணத்தில் உடை கலந்துச்சு போச்சு பார்த்தீங்களா, அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஜில் ஏறலான்னு அந்த அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேடி, ராஜீவ்காந்தியோடைய வரக்கூடிய ஒரு லேடி அப்படிங்கிறனால அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். இப்போ மூப்பனார் வந்து அவர் ஜீப் வரைக்கும் போயிட்டு, ஏன்னா ஒரு 2-3 மணி நேரமாக அவர் அங்கே இருக்கிறாரு, ஜீப் வரைக்கும் போயிட்டு அவர் கொஞ்சம் ஒப்பனையை முடிச்சுட்டு வந்து ஏறிக்கலாம், அவர் போய் ஸ்டேஜில் உட்காரட்டும், இல்லை இந்த மாலையெல்லாம் போட்டோடனே போய் ஸ்டேஜில் உட்காரட்டும், நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஜீப் பக்கம் போயிட்டார். இதுதான் நடந்த நிகழ்வு. ஐஜி ராகவன் அப்படின்னு அவர் தான் ஐஜி. அவர் வந்து முன்னாடி ஒரு அந்த வரிசையில் இப்போ ராஜீவ்காந்தி அங்கே மாலை போட்டு வரதுக்குள்ளே ஐஜி வந்து எல்லாம் சரியாக நிற்க வச்சாச்சா, இதெல்லாம் லிஸ்ட் எழுதியிருக்கா, 23 பேர் தானே, 23 பேர் செக் பண்ணிட்டார். ஸோ அந்த 23 செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எஸ்பியோட அரைவலுக்கு அப்புறம் தான் அந்த 5 மகிழா காங்கிரஸ் வந்து நிற்குது. அந்த சமயத்தில் தான் வந்து தானுடைய என்ட்ரி. ஸோ இப்போ வந்து அவங்க நேராக நிற்கிறவங்கள அவங்கவுங்க பர்ஃபெக்டாக வந்து செக் பண்ணலைன்னா அவங்களுக்கு அடிபடுறதுக்கோ குண்டு வெடிச்சா எல்லாம் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு, எந்த இடத்துல வெடிக்குதோ யாரும் இருந்தாலும் செத்து தான் போயிருக்கணும். அதனால் உயிர் பயத்தோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணலைன்னா நானும் செத்துருக்க வேண்டியது. எனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பண்ணியிருந்தா நானும் அந்த இடத்துல இவ்வளோ செக்கிங் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே உளவுத்துறை தகவல் எதுவும் வந்துச்சு? ஆமாம், அதாவது ராஜீவ்காந்திக்கு அணிவிக்கப்படுகிற மாலைகளில் குண்டு வைத்து கொலை செய்வதாக ஒரு தகவல் இருக்குது. அதனால தான் அது வந்து வால்டர் தேவாரம் அவர்கள் வந்து கூப்பிட்டு மாவட்ட எஸ்பிக்கு சொல்லி, எஸ்பி வந்து இந்த கம்யூனிகேஷனை எங்களை போன்ற உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லிட்டார். உளவுத்துறை முன்கூட்டியே ரிப்போர்ட் பண்ணிடுச்சு. முன்கூட்டியே ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயம். அதனால தான் வந்து மாலைகளெல்லாம் வந்து நாங்கள் வந்து 10 முறை செக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கடைசி நேரத்தில் 5 மகிழா காங்கிரஸ் பெண்களை வந்து கூட்டத்தில் சேர்த்ததும், அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து பெண்களுக்குள்ளே நுழைஞ்சதுனால ஆண்கள் காவலர்கள் யாரையும் அவங்கள கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், அது லாஸ்ட் மினிட்ல என்னங்க. அப்போ வந்து இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வெடிக்கலை, ஏன்னா நான் பர்ஃபெக்டாக செக் பண்ணியிருந்தேன் நான். அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ தான் வந்து வேகமாக வராரு. வந்து அவர் கூட அவர் ஸ்டேஜில் என்னை அந்த ஹியூமன் செயின் எனக்கு முன்னாடி 10 பேர் மாலை போட நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படி விளக்கிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடும். அவர் ஸ்டேட் லீடரு, அவர் நம்ம ஒன்று அவர் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒதுங்கிக்குவோம். அவர் மேலே போயிட்டார். ஆனால் அவர் பின்னாடியே 10 பேர் மேலே ஏற பார்த்தாங்க. நாங்கள் வந்து பிடிச்சி கபடி விளையாடுறதுக்கு போய் எல்லாம் சேர்ந்து செயின் போட்டு அமுக்க முடியல பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து வாழப்பாடி ராமமூர்த்திகா அவங்க எல்லாம் எங்களெல்லாம் தள்ளிட்டு போகிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஹியூமன் செயின் மாதிரி பிடிச்சிட்டு நோ சார், அவர் ஸ்டேட் லீடர் போயிட்டார், நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுதான் லாஸ்ட் வீட்டில் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு. அப்போ ராஜீவ்காந்தி வந்து இறங்கிட்டு ரெட் கார்பெட்டில் என்ட்ரி ஆகிட்டார். இப்போ சிறுத்த முகத்தோடு வந்துட்டார். சுற்றிலையும் வந்து இப்போ ஏன்னா ராத்திரி ஆயிடுச்சு இல்லையா, எல்லா கேமராமேனும் லைட் வச்சுருக்கான். எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக நிறைய போட்டிருக்கனால இடமும் வெளிச்சமாக இருந்தது. கேமராமேனுடைய வெளிச்சம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நல்ல வெளிச்சத்தில் தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் நம்ம பக்கத்தில் என்னை கிராஸ் பண்ண போகிறாரு. ஒரு முன்னாள் பிரதமர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆண்களே வந்து ஒரு அழகான ஒரு பேரழகன் ராஜீவ்காந்தி ஒரு பேரழகன், நம்ம பெரிதும் ரசிக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு கிராஸ் பண்ணுவார்.
அட்லீஸ்ட் நம்மளை டச் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பேரானந்தத்தில் நிற்கும் போது தான் அந்த பேரழிவு நடந்துச்சுன்னு வைங்களேன். திடீர்னு வந்து அந்த பெண்களை கிராஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு கவிதை படிக்கிறாளே, அதான் அப்போ பார்த்தா இந்த க்ரௌடை, அந்த அன்வான்ட் க்ரௌட், இந்த அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவு எல்லை மீறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கோகிலாவுடைய அம்மா அனுமதியே பெறாமல் தன்னுடைய மகள் உள்ளே இருக்கிறா, அதனால் நான் போகிறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் அங்கே நின்ன போலீஸ்காரங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவளும் வந்து அவங்க பொண்ணு கூட நின்றுட்டா. எதுக்கு அதை சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டியில் வந்து 100 தடவை சொன்ன போதிலும் அது அவரை ஏமாற்றிட்டு இவரை ஏமாற்றிட்டு அவர் பார்க்கல, இவர் இந்த சமயத்தில் நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நுழைஞ்சது தான் அந்த அம்மாவுக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அந்த குழந்தை வந்து கவிதை படிக்கிற போது ராஜீவ்காந்தி அப்படி கேட்குறாரு, அந்த கூட்டத்தில் சத்தம் போட்டு சொல்லுமான்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் தானும் மாலையை போட்டுட்டு வந்து காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி அந்த ட்ரிகர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ட்ரிகர் ஆப்ரேட் பண்ணி ராஜீவ்காந்தி வெடித்து அவருடைய உடம்புல முன்பாகம் அத்தனையும் அப்படியே சிதறிடுச்சு. ஏன்னா தானுடைய உடம்பு தாண்டி வந்து அடிங்கிறதுனால தான் அவர் உடம்பு இருந்துச்சு முழுசா. தானு வந்து நேரடியாக வெடிக்கிச்சிருந்தாலும் ராஜீவ்காந்தியுடைய உடம்பு தூளாகியிருக்கும், ரொம்ப சதஞ்சிருக்கும், ரொம்ப பிச்சுட்டு போயிருக்கோம். இப்போ இது பிச்சுட்டு போனது யாருடைய உடம்புன்னா தானுடைய உடம்பு. குடிந்த நிலையில் அடித்ததுனால அது வந்து ஆர்டிஎக்ஸ் என்கின்ற விளைவுந்த வெடிமருந்து. அதனால் வந்து தானுடைய உடலை முழுமையாக சிதறடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ராஜீவ்காந்தி உடம்பு மேலே படுது. ரெஸ்ட்ரிக்டட் அடி தான் ராஜீவ்காந்தி மேலே விழுந்துச்சு. எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, தானுடைய உடம்பு இந்த குண்டு வெடிச்ச உடனே இமிடியட்டாக உள்ளே போனது நான் தான். அப்போது தானுடைய உடம்பு அங்கங்கே சதையாக கிடந்தது நான் பார்த்தேன். தானுடைய வலது தொடை, இடது தொடை ஒரு பக்கம், வலது தொடை ஒரு பக்கம், தலை மட்டும் தனியாக ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த கோயிலில் கிடா வெட்டி தலையை மட்டும் சாமியை பார்த்து வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டேஜை பார்த்து எப்படி இருந்துச்சு, ஸ்டேஜை பார்த்து இருந்துச்சு. அது எப்படி தான் அது வந்து அப்படி போய் விழுந்துச்சு. அதில் இந்த ராஜீவ்காந்தி பேச இருந்த ஸ்டேஜை பார்த்து தானுடைய தலை அப்படி இப்போதான் வெடித்து சிதறி ஒரு தலை வந்து நாக்கை நீட்டிட்டு ராஜீவ்காந்தியை ஸ்டேஜை பார்த்த நிலையில் அந்த தலை இருந்துச்சு. இந்த உலகத்தில் என்னை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. நான் இது வந்து கண்ணால் பார்த்த ஒரு விஷயம். சரி, எப்படி இதெல்லாம் நான் பார்க்க முடிஞ்சதுன்னா, எனக்கு அடுத்து நின்ற உமன் போலீஸ் சந்திரா இருக்காங்க பார்த்தீங்களா, ராஜீவ்காந்தியை பார்ப்பதற்காக இவர் க்ரௌடை பார்த்து நிற்காம இப்படி திரும்பி நின்னார். அவங்களுக்கு பின்னாடி நான் நின்னதுனால என் மேலே பட வேண்டிய எல்லா பிளாஸ்டும் அப்படியே வந்து உமன் போலீஸ் சந்திரா மேலே அடிச்சிச்சு. சந்திராவை வந்து இப்படி அப்படியே சரிஞ்சு சந்திரா விழுந்து பார்த்தா சந்திராவுடைய ட்ரெஸ் எல்லாம் உடம்பெல்லாம் பெரிய உடம்பு, பெரிய மார்பு, அந்த மார்பெல்லாம் வந்து சில்ல கிழிச்சிருந்ததை அப்படியே சந்திரா தைரியமாக தண்ணி குடி அப்படியே ஒன்றுமே பேச முடியல. அப்படியே என் கண் முன்னாடி சந்திராவுடைய உயிர் போகிறத பார்த்தேன் நான். ராஜீவ்காந்தி வந்து கிரவுண்டில் கால் வச்ச உடனே அந்த ராஜீவ்காந்தி அவங்க அம்மா சிலைக்கு மாலை போடுற போதே வான வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பட்டாசு எல்லாம் டமான்னு வெடித்து கொண்டு இருக்கும் போது இங்கே ஒரு வெடி சத்தம், அவ்வளோதான். இது வந்து அந்த வெடி சத்தம் எல்லாம் வந்து அந்த எதிராளிகளுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு. எல்லோருடைய கவனமும் வந்து வான வேடிக்கையை பார்த்துரும். கவனம் எல்லாம் வந்து வான வேடிக்கை, எல்லாரும் வந்து அந்த பக்கம் வந்து வானத்தில் போய் கலராக பறந்து விழுவுறதை பார்க்க ஆரம்பிச்சிட போது கவன சிதைவு ஏற்படுற சூழ்நிலையை அவங்க சாதகமாக பயன்படுத்தினாங்க. சந்திரா மேலே எல்லா குண்டு அடித்ததுனால இப்போ வந்து நான் வந்து இறந்து போயிட்டேன் நினச்சிட்டு என்னுடைய நண்பர் வேலுங்கிற இன்ஸ்பெக்டரும் இன்னொரு இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக என்ன மேலே பாசமாக இருந்த இன்ஸ்பெக்டர்லாம் ராஜேந்திரன் பாடி எங்கே இருக்குது பாருன்னு தேடுறாங்க. அப்போ வந்து இப்போ எஸ்பி ஆகி இப்போ ஓய்வு பெற்றார் அவர் வேதரத்னம். எப்பா நீ உயிரோடு தான் இருக்கியா, உனக்கான தேடணும்பா அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்படியே சொல்கிறாரு என்கிட்ட. நீ இதுக்குள்ளே இந்த எப்படி நீ எஸ்கேப் ஆனான்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், உமன் போலீஸ் சந்திரா தடுக்கவில்லை என்றால் நான் வேதரத்னம் நான் இறந்துருப்பேன். சரி என்ன பண்ணணும், இல்லைப்பா நம்ம வந்து உயரதிகாரிகள் தான் எல்லாம் ஓடி போயிட்டாங்களேப்பா, யாரும் இல்லையே, எல்லாரும் போயிட்டாங்க. எனக்கு மேலே இருந்த அதிகாரிகள் 3 டிஎஸ்பி 4 இன்ஸ்பெக்டர் யாருமே அங்கே இல்லை. ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பாக கூட வந்திருப்பாங்கல்ல. ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்பாக வந்த ராஜகுருங்கிற இன்ஸ்பெக்டர், அந்த பாதுகாப்பாக வந்த ஏஎஸ்பி அடிபட்டு விழுந்துட்டாரு. பாதுகாப்பாக வந்த எஸ்பி ஸ்பாட்டில் உயிருக்காக துடிச்சிட்டு ஏஎஸ்பி துடிச்சிட்டு கிடக்கிறாரு.
எஸ்பி அந்த அந்த மாவட்டத்துடைய ஏஎஸ்பி உயிருக்கு துடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மாவட்டத்தில் எஸ்பி துடித்து கொண்டிருக்கிறார். ராஜகுரு இறந்து விட்டார். செக்யூரிட்டி ஆஃபீஸர் இறந்து விட்டார். என்னங்க எல்லா பாடியும் வந்து ராஜீவ்காந்தியுடைய உடம்பை சுற்றி கிடக்குது. அனுசியா அங்கே வந்து குற்றுயிரும் கொலையுருமே கிடக்கிறார். அப்போ இத்தனை பேர் இருக்கிற பொழுது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணது, நான் தானே மாலை சோழன் படத்துக்கு இன்சார்ஜ், இதுக்குள்ளே நடந்திருக்கு, நான் தான் இவங்களெல்லாம் ஏதாவது நான் பண்ணணும், ஐ கேனாட், நான் வந்து ஐ எம் ஆன்சரபிள் அப்படி நானே சொன்னேன். ஐ எம் ஆன்சரபிள், எப்படி இது இந்த லேடியை வந்து இவங்க பர்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க இதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2-3 ஏஆர் கான்ஸ்டபிள் தான் என் கூட வந்தாங்க. அப்படியே தம்பி அங்கே இருக்கிற ஜீப்பு அந்த டிஎஸ்பி எல்லாம் அனுமதி இல்லாமே போய் நீங்கள் எடுத்தோம் நான் சொல்லிக்கிறேன்டா, நான் வந்து அந்த இடத்த வந்து டேக் ஓவர் பண்ணேன் பந்தோபஸ்தை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிறேன்டா சார், டிஎஸ்பி அங்கே போயிட்டார் சார், இங்கே போயிட்டார். நீ அந்த 2 ஜீப்பையும் கொண்டு வாங்க, அடிபட்டவங்களை ஏற்றிடுவோம். நம்ம வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூர்னு ஆஸ்பத்திரி ஜிஹெச் இருக்குது, அங்கே கொண்டு போய் நம்ம வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு முதலுதவி கொடுக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு நடுவில் ராஜீவ்காந்தி இந்த பக்கம் அந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டாரா, உள்ள பாடியாக இருக்காரா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எதிர்பார்க்கல. ராஜீவ் பிரதமரை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க அல்லது காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவன் அப்படி இருக்காரா இல்லையான்னு அந்த புகை மண்டலம் தாண்டின உடனே நாங்கள் போய் பார்க்குற பொழுது தான் ஜெயந்தி உள்ளே வந்து லோட்டோ ஷூ போட்டிருக்காரு, இவர் தான் அவருன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ராஜீவ்காந்தி எங்கே அப்படின்னு பதட்டத்தோடு பார்க்கிற பொழுது அது ராஜீவ்காந்தி பாடி குப்புற கிடக்குது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை ட்ரெஸ்ஸு, அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ட்ரெஸ்ஸில் 4-5 பாடி கிடக்குது, அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கிடக்குது. அப்போ யார் ராஜீவ்காந்தி? அப்போ அவருக்கு அந்த சொட்டத்தில் தலையில் முடி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலையும் அவர் காலில் போட்டிருந்த லோட்டோ ஷூவும் தான் வந்து, ஏன்னா ஃப்ரண்ட் பாடி இல்லை, ஃப்ரண்டில் ஃபேஸ் இல்லை அவருக்கு. என்னங்க ஃபேஸு வந்து அவங்க போய் வந்து அந்த முடியை பிடிச்சி லேசாக அப்படி தூக்கி பார்க்குறாங்க, ஃபேஸு கம்ப்ளீட்டாக வந்து இதாகிடுச்சு, டிஃபேம் ஆகிடுச்சு, தட் இஸ் சிதைந்துருச்சு. உடம்புல பாதி முன்பகுதி முகத்தோடு சேர்ந்து பிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ வந்து லோட்டோ ஷூ வச்சு இவங்க அடையாளம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இம்மிடியட்டாக வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போவோம். அப்படி ஒரு இவருடைய பாடி என்ன, அவர் வந்து நீங்கள் ராகவன் உயிரோடு இருந்தார், ஐஜி ராகவன், அவர் தான் வந்து அந்த பந்தோபஸ்து இன்சார்ஜ். அவர் வந்து இந்த எல்லா ஆஃபீஸரும் வந்து அவரை சுற்றி வர்றாங்கன்னா அவர் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்தவர் அவர் மேலே அடிப்படலை. அவர் வந்து ஐயோ என்னுடைய பொறுப்பில் இப்படி நடந்து போச்சே, நான் இந்தியாவே போச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து குழந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஐஜிபி அழுததை நான் வந்து கண்ணார பார்த்தேன். நான் ஒரு ஐஜி ராகவன் வந்து அப்படி தரையில் உட்காந்து ஐயோ இப்படி போயிடுச்சே அப்படின்னு அழுதார். அது வந்து ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா. அப்புறம் மூப்பனார் அழுகுறாரு, மூப்பனார் கதறி அழுகுறாரு, ஜெயந்தி அழுகுறாங்க. இவங்களாம் வந்து ஏடிஎஸ்பி உயிரோடு தான் இருக்கார், ராமஸ் உயிரோட பந்தோபஸ்து இன்சார்ஜ் அவர் தான். நாங்கள் என்னம்மா பண்ணணும்னா, ஐயோ பாடியவாவது நம்ம சேவ் பண்ணணும். இப்போ மறுபடியும் வந்து எங்கே இருந்தாலும் வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அல்லது குண்டு வீசினானா வெடிச்சாங்களா இப்படி ஒரு சொல்லுமா இருக்கும்போது பாடியை வந்து சேஃப்கார்ட் பண்ணி நம்ம வந்து 4-5 பேரை வச்சு ஒரு ஸ்ட்ரெச்சரை வச்சு எடுத்து ஒரு வேனில் ஏற்றி நம்ம வந்து ஜிஹெச் தான் கொண்டு போவோம். மெட்ராஸ் ஜிஹெச் தான் வந்து, ஏன்னா ஒரு பெரிய லீடரு அங்கே தான் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, பாடியை சேஃபாக கொண்டு போய் சேர்த்துடலான்னு அவங்க முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், இப்போ இவங்க எல்லாருமே வந்து விஐபியை தான் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் உயர் அதிகாரிகள் இருக்கிற போது அடுத்த நிலை அதிகாரிகள் இங்கே எல்லாம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லையா. எந்த அதிகாரியுமே முன் வரவில்லை. ஒன்லி நான் மட்டும்தான் வந்து அத்தனை பேரையும் தூக்கி என்னுடைய ஏஆர் கான்ஸ்டபிள் வேல்முருகன் இன்னும் ஒரு 2-3 கான்ஸ்டபிளை வச்சு, அப்போ சுப்புகாலை டிஎஸ்பி ஏற்றி விடுறதுக்கு வந்தார், அவர் கூட 2 கான்ஸ்டபிளை வச்சு வந்தார். வந்தபோது அந்த தர்மன் ஒருத்தர் கான்ஸ்டபிள், இவங்களை வச்சு ஜீப்பில் அனுசூயாவை தூக்கி ஏஎஸ்பி தூக்கி எஸ்பி வந்து என் மடியில் படுக்க வச்சு என்னுடைய மடியில் வந்து கட்டி, ஏன்னா ஒரு ஆமாம் உயிரோடு இருக்கிறவங்கள தான் ஆல்ரெடி சிதைந்து போய் செத்து கிடக்கிறவங்கள இல்லை, இதில் உயிரோடு 10 பேர் இருக்காங்க, அந்த 10-16 பேர் இருக்காங்க அடிப்பட்டவர்கள். அவங்க அத்தனை பேரையும் அது வந்து மாவட்ட எஸ்பியை வந்து நான் என்ன செய்கிறேன், அவர் வந்து மிலிட்ரி கேப்டன், ஏன்னா முகமது இக்பால் பெரிய ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் அவரை வந்து என்னுடைய இளம் வயது உங்களை மாதிரி ஒல்லியாக இருந்த நேரம் அப்போ அவரை கட்டி பிடிச்சி அப்படியே என்னுடைய வாங்கடான்னு தூக்கிட்டு போய் என் மடியில், ஏன்னா ஜீப்பில் வந்து பின்னாடி நீட்டாக சீட் இருக்குது, அதில்
தரையில் அவரை படுக்க வைக்க முடியாது. அதனால் ஒரு சின்ன ஜீப்பில் டோரை காலை மடக்கி என் மடியிலே கட்டி பிடிச்சி ஸ்ரீபெரும்புதூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. இது வந்து ஒரு வாரில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. ஸோ கட்டி பிடிச்சி கொண்டு போய் ஸ்ரீபெரும்புதூரில் அப்படியே அவர் தோளில் போட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வந்து இங்கே எவ்வளோ அப்போலாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் தான் இருந்தாங்க. இரவு நேரத்தில் மீட்டிங் நடக்குதுங்கிறதுக்காக அசம்பாவிதம்லாம் நடக்க போகிறதில்ல, ஒரு ஆளை டியூட்டிக்கு போட்டு வைப்போமே அப்படி போட்டது அது. அங்கே ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஏற்பாடு பண்ணி வைக்கணுங்கிறதுலாம் அப்போ இல்லை, அப்போ நடக்கலை, அப்படி இருந்ததான். அப்போ நான் என்ன செய்கிறேன், டாக்டர் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிப்போச்சு டாக்டர், ராஜீவ்காந்தி என்ன ஆச்சாருன்னு அவர் கேட்குறாரு. சார் அவரை வந்து சேவ் பண்ணியிருக்கோம், அவரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், அப்படி இப்படி சொல்லி அவர் வந்து இதாகிடக்கூடாது இல்லையா, சாக்காயிடக்கூடாது. நீங்கள் இந்த அடிபட்டாங்க, ஒரு குண்டு வெடிச்சு போச்சு, எல்லோரும் கொண்டு வந்து பின்னாடி 2 ஜீப்பில் எல்லாம் ஏற்றிட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஏற்றிருக்கேன், நீங்கள் ட்ரீட் பண்ண கொடுங்க. ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி அப்படின்னே அவர் வந்து அந்த அதில் ஒரு 10 பெட் இருந்துச்சு, அந்த பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சு ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஏஎஸ்பி பிரதீப் பிலிப்பு இன்றைக்கி ஏடிஜிபி ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. சார் பேசுகிறாரு, ஆனால் அவருக்கு நிதானம் இல்லை, ஷாக்கிங்கில் இருக்கார். அவங்க பொழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எஸ்பி ஆகி டிஐஜி ஆகி ஏடிஜிபி ஆகி அப்புறம் டிஜிபி லெவலில் வந்து இப்போ தான் ஓய்வு பெற்றார். அனுசுயா வந்து ஐயோ என்னால் வலி தாங்க முடியலையே, என்னை விஷ ஊசி போட்டு கொண்டுருங்களே, என்னை கொண்டுருங்க, எனக்கு வலியே தாங்க, ஐயோ என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அனுசுயாவுக்கு உடம்புல இருக்கிற பேண்ட்டெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. அனுசுயாவை வந்து உயிர் இருக்குது பெற்றுட்டு சார் இந்த அம்மா வந்து வலி தாங்கவே முடியல சொல்கிறாங்க. நான் இல்லை சார் ஏற்கனவே வந்து வலி தெரியாமல் இருக்கிறதுக்கான பெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு சார், தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அவன் மயங்கினாலும் உயிரோடு இருக்கிற மாதிரி இன்னொரு டோஸ் கூட போடுங்க, அவளால் முடியல அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஊசியை போட்டு அவளை வந்து உயிரை நிறுத்தி போகிற உயிரை அப்படி நிறுத்தி காப்பாற்றி இன்றைக்கி ஒரு அனுசுயா உருவாக்குனது நான் தான். சரி, அவங்க தான் அந்த அனுசுயா நன்றி மறவாத எங்கே போனாலும் என் உயிரை காப்பாற்றியவர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் தான் எல்லா பேட்டிகள்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவர் திரு பிரதீப் பிலிப் ஐபிஎஸ் வந்து அவருடைய லெட்டர் பேரில் ஐபிஎஸ் சீல் போட்டு என்னை வந்து அந்த இடத்துல இம்மிடியட்டாக ஷிஃப்ட் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ராஜேந்திரன் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் நான் சம்பவ இடத்துலேயே ரத்தப்போக்காகி இறந்து போயிருப்பேன் அப்படின்னு எழுதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து ராஜீவ்காந்திக்காக விசாரணை செய்யப்பட்ட வர்மா கமிஷனில் வந்து இப்படி தான் இதெல்லாம் பதிவாயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் ராஜீவ்காந்தியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து ரவி அப்படிங்கிறவரும் குப்தா அவர்களும் உயிரோடு தான் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் நாங்கள் இவங்களை கவனிச்சுட்டு இருக்கும்போதே அந்த நர்ஸு மட்டும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களையும் கவனம் செலுத்தணும். ரவி கொஞ்சம் தைரியமாக இருக்கும் போது ரவி உயிர் போகுது. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் வச்சு போகுது. குப்தாவுடைய உயிர் அப்போ தான் போகுது. குப்தா உயிர் போகுது, ரவி உயிர் போகுது. என்னங்க அப்புறம் வந்து எஸ்பி முகமது இக்பால்கிட்ட நான் வந்து தைரியமாக இருங்க, உங்களுக்கு பிபி இருக்குது, என்னங்க தயவு செஞ்சு பிபி மாத்திரைலாம் போட்டாச்சு, ராஜீவ்காந்தி சேஃப்டாக தான் இருக்கார், தயவு செஞ்சு நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு ட்ரிப் போட்டாச்சு, ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் காயம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் மருந்து போட்டு கட்டு போட்டாச்சு, தைரியமாங்க. அவர் என்னாச்சுன்னு கேட்டிருக்கும்போது அவருக்கு வந்து துடிப்பு, அவருடைய ஷாக்கு தாங்க முடியல. ட்ரிப்பு இறங்கினதை நான் பர்சனலாக பார்த்துட்ருக்கேன். அப்போ ட்ரிப்பு நின்று போச்சு. சார் டாக்டர் வாங்க, எஸ்பிக்கு ட்ரிப்பு நின்று போச்சு, அதை கொஞ்சம் போகிற மாதிரி பண்ணி விடுங்க சொன்னேன். நான் சொன்னேன். அவர் வந்து நாடியை பிடிச்சி பார்த்துட்டு ஹீ இஸ் நோ மோர். டாக்டர் வாட் ஆர் யூ டெல்லிங், ஹீ இஸ் மை எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம் முகமது இக்பால் ஐபிஎஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நோ, ஹீ இஸ் எ ஹியூமன் பீயிங், ஹீ டைடு, நோ பல்சஸ் ஆர் நாட் தேர், வி கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். நீங்கள் மீதி உயிரோடு இருக்கிறவங்கள பார்க்கணும், தயவு செஞ்சு அவர் இறந்துட்டாரு, முடிவு எடுத்துக்கங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். நான் துடிக்கிறேன், ஒருத்தர் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், துடிக்கிறாங்க. இவர் எஸ்பி சார், இவர் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர் சார், இவர் ஏஎஸ்பி சார், இவர் அனுசுயா சார், இவங்க முக்கியமான ஆஃபீஸர் சார், இவங்களை காப்பாற்றுங்க அவங்கள காப்பாற்றுங்கன்னு போராடி கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு டிஎஸ்பி இதை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவர் வந்து இதில் பார்ட் எடுத்துக்க விரும்பலை. அவருக்கு மைக் ஃபிட்டடு வண்டி இருக்குது. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் ஸ்ரீபெரும்புதூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இவங்களெல்லாம் சேர்த்துருக்கோம்,
இங்கே வந்து மெடிக்கலில் வந்து ஒரு டாக்டர் தான் இருக்காங்க, ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு மைக்கில் வந்து மெடிக்கல் டீமை இங்கே ரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த டிஎஸ்பி என்னுடைய மைக்கில் இருந்து எனக்கு டியூட்டி வந்து வேறு செக்டார், மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பதிவு பண்ணுறேன். நான் எனக்கு டியூட்டி வந்து அடுத்த செக்டார், நான் ஏன் இங்கே வந்தேன்னு ரெக்கார்டடாக கேட்பாங்க. எவ்வளோ பெரிய இடியட்டெல்லாம் இருந்தால் பாருங்க. பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் இறந்து போயிட்டார். அங்கே பொறுப்பில் இருந்த அதிகாரிகள்லாம் பல பேர் வந்து கூட வரல. ஒரு இளம் அதிகாரி இத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அது பார்வையாளராக பார்க்க வர்றான். அப்போ நான் சொன்னேன், உங்கள் மைக்கு என் மைக்கில் இருந்து பேசுனா சிக்னலில் வந்து நான் தான் பேசுகிறேன், தெரிஞ்சு போவோங்கிறான். நான் சொன்னேன், தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ கம்முனரியா, நான் பேசிக்கிறேன், அதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி மைக்கை போய் பிடிச்சி காஞ்சிபுரம் கண்ட்ரோல் ரூமில் இது மாதிரி அடிப்பட்டவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அனுப்புங்க, அப்போ தான் வந்து பல பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் மைக்கில் சொன்னதுனால ஸ்ரீபெரும்புதூரில் எந்த இடத்துல ஆஸ்பத்திரி சார், அந்த குளத்தங்கரையில் இந்த ஸ்டேஜிலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கல் டீமை அனுப்புங்க வித் வேன், இங்கே இருக்கிற அடிப்பட்டவங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வேனோடு அனுப்புங்க அப்படின்னு நான் மைக்கில் திரும்பி எஸ்பி ஆஃபீஸ் சொன்னதுனால டீம் ஆஃப் டாக்டர்ஸும் ஆம்புலன்ஸும் அங்கே வந்துச்சு. அந்த வந்த ஆம்புலன்ஸில் மற்ற வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்றி அனுப்பி ஜிஹெச்சுக்கு போனனால தான் இவங்கெல்லாம் உயிர் பிழைத்தார்கள். உடனடியாக அவங்க ரத்தப்போக்கை நிறுத்தி. அப்போ என்னுடைய பார்வையில் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க? ஒன் போலீஸ் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி, அவங்க ஸ்பாட்ல 14 பேர் அவுட்டு. ஸ்பாட்ல 14 பேர் அவுட்டு. 16 பேர். இதில் வந்து என்னன்னா, சந்திரா நான் காப்பாற்ற முயற்சி செய்கிற போதே உயர்ந்து போகிறார். ரவி, கமாண்டர் பிசி ரவி, நான் காப்பாற்ற முயற்சி செய்கிற போது இறந்து போகிறார். இவர் குப்தா, செக்யூரிட்டி ஆஃபீஸர் குப்தா, நான் காப்பாற்ற முயற்சி செய்கிற போது இறந்து போகிறார். எஸ்பி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திரு முகமது இக்பால், நான் காப்பாற்ற முயற்சி செய்கிற போதே இறந்து போகிறேன். கண் முன்னாடி இத்தனை உயிர்கள் இறந்த போதிலும் தொடர்ந்து பணி செய்து அந்த இடத்த லீட் பண்ணி டேக் ஓவர் பண்ணி ஒரு இளம் அதிகாரியாக யாருடைய உத்தரவும் இல்லாமல் நானே டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ வேலையும் பண்ணி இவங்களெல்லாம் வந்து மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கும் காஞ்சிபுரம் ஜிஹெச்சுக்கும் ஷிஃப்ட் பண்ண சொல்லி அவங்க அத்தனை பேரையும் அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் சம்பவ இடத்துக்கு வந்துட்டேன். வச்சுட்டு நீ திரும்பவும் சம்பவ இடத்துக்கு வந்துட்டேன். அவங்களாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு அங்கே அடுத்து எப்படி இருந்துச்சு? அப்போ ஆஸ்பத்திரியில் வந்து பாதுகாப்புக்கு வந்த காவலர்கள் பல பேர் வந்து போயிட்டாங்க சம்பவ இடத்தை. அங்கே இருக்கிற ஏஆர்லேருந்து கூப்பிட்டு வந்த பண்ணி அவர் இடத்த மட்டும் காட் பண்ணியாச்சு. நான் போய் மதுரை இன்ஸ்பெக்டர் அவங்க இன்சார்ஜ், அவரே பயப்படுறாரு, என்னடா இது இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்து போச்சு, என்னத்தை பண்ணுறது ஏதை பண்ணுறது. சார், இந்த சிலோன்கார பொண்ணு இலங்கை பெண், இவங்க வந்து நான் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. பல முறை என்கிட்ட கேட்டாங்க. நான் இதுதான் பாடி, இந்த பாடி இதில் இது வந்து இலங்கை பெண் ஒன்று பர்மிஷன், இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? இந்த பெண் தான் வந்து இந்த இறப்புக்கான காரணமாக இருக்கணும். அப்போ வந்து ஹரிபாபு வந்து அந்த ஹரிபாபு என்ன செஞ்சுருக்கா, அவங்க 3 பேரும் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, ஒற்றைக்கன் சிவராசன், இவங்க தான் வந்து அவனை கேமராமேனாக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இந்த என்டையர் பந்தோபஸ்துக்கு தெரியாது. அவனுக்கு என்ன அசைன்மெண்ட்னா, நாங்கள் இந்த பந்தோபஸ்து இடத்துக்கு வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறத சிவராசன் ரெக்கார்ட் பண்ணுறான். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ப்ரெஸ் கேட்டில் போய் உட்காந்துட்டோம் அங்கே. அப்போ இந்த பக்கம் நளினி, தானு, சுபா இவங்களும் ஸ்பாட்டில் இருக்காங்க. அவங்கள ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து வரிசையாக மாலை போட்டே வர்றாங்க. கடைசியாக வந்து தானு இவன் கவிதை படிக்கிற போது, யார், கோகிலாவாணி கவிதை படிக்கிற பொழுது அந்த கோகிலாவாணி அம்மா வந்து என்ன செஞ்சிருக்கா, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு கோகிலாவாணிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டான். அப்போ நின்ற போது அதை வந்து அவன் கிளிக் பண்ணி எடுத்துட்டான். அடுத்த கிளிக், உலகத்திலே சிறந்த ஃபோட்டோகிராஃபி எதுனா, அவன் வந்து அடுத்த கிளிக் பண்ணுறதுக்காக ஹரிபாபு அந்த சுவிட்சில் கையை வைத்திருக்கிற போது குண்டு வெடிச்சிடுது. வெடிச்ச ஃப்ளேமை வந்து அவன் கிளிக் பண்ணிட்டு செத்து போயிட்டான். அதே இடத்துல இருந்தால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா, நாங்கள் ராஜீவ்காந்திக்கு மாலை போடுறோம், அந்த மாலை போடுறோங்கிறத நீ வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறான். அதுதான். ஆனால் வெடிகுண்டு, ஆனால் இந்த இடத்துல வெடிக்க முடிஞ்சா அவன் அதை கிளிக் பண்ணிக்க மாட்டான்.
ஹரிபாபுடைய நிலைமை தான் மிகப்பெரிய கவலைக்கிடம். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குதுன்னு தெரியாமல் அவன் வந்து மாலை போடுகிற பொழுது என்னங்க மாலையை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு காலில் வணங்கும் போது கூட அவன் அந்த கிளிக் 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 பண்ணுறான். அந்த கிளிக்கில் வந்து அவன் அந்த சுவிட்சில் கை வச்சுருக்கும் போது குண்டு வெடிக்குது. வெடித்தோடனே அந்த ஃப்ளேமை வந்து அந்த ஃப்ளேமை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே விழுந்துடுறான். ஏன்னா அவன் உயிர் போகும்போது அடிபட்டு விழும்போது கிளிக் ஆகிட்டு விழுது. அவனுடைய கழுத்தில் வந்து அந்த கேமரா இருக்குது. சார் இந்த பையன் தான் வந்து ஓடி ஓடி வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தான். இந்த கேமரா வந்து ரொம்ப முக்கியமான கேமரா. நமக்கு வந்து சொல்லி இல்லை சார் ஃபாரன்சிக் லேபரேட்டரியிலேருந்து அவங்களே வந்து டீல் பண்ண சொல்லியாச்சு. அது வரைக்கும் நம்ம இந்த இடத்த கார்டு போட்டு வச்சுருக்கலாம். அவங்க வந்து இது சிதையாமல் எடுக்கட்டும் அப்படின்னு அவங்க வந்தோடனே அந்த கேமராவை எடுத்து அவங்ககிட்ட ஒப்படைச்சது நாங்கள் தான், மதுரை இன்ஸ்பெக்டரும் நானும். அந்த கேமரா தான் வந்து இவ்வளோ பெரிய இந்த இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது அந்த அந்த புகைப்படங்கள் தான் சாட்சி அமைஞ்சது. அந்த இடத்துல வந்து சின்சியராக பணியாற்றினதை மட்டும் அல்லாமல் ரொம்ப பொறுப்புணர்வோடு பணியாற்றினது மட்டும் எதிர்பாராமல் வந்து ஒரு அசாசினேஷன் நடந்தது. ஒரு இளம் அதிகாரியாக இருந்தபோது இவ்வளோ பெரிய அசாசினேஷன் நடந்தபோது மனம் தளராமல் எனக்கு என்ன நான் நினச்சேன்னா, நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் முதுமை அடைஞ்ச பிறகு நம்ம சாகத்தான் போகிறோம். ஆனால் அந்த சாவு இன்னைக்கு வந்திருக்குந்தா ராஜீவ்காந்தி கூட செத்த மாதிரி ஒரு பெருமை இருந்திருக்குமே அப்படி தான் நான் நினச்சினேன் ஒழிய நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிலாம் நான் நினைக்கல. நான் அதுக்கு முன்பு கடவுள் நம்பிக்கை இல்லாத நான் இருந்தேன். இந்த கூட்டத்தில் என் மீது ஒரு துகள் கூட என் மேலே ரத்தமெல்லாம் இருக்குது, சதைகள்லாம் என் மேலே அடிச்சிருக்குது. ஆனால் எனக்கு உடம்புல வந்து ஒரு துளி கூட படவில்லையே. வெடித்ததுக்கும் உங்களுக்கும் அந்த 5 அடி சரி எனக்கு அடுத்து வெடிக்குது. சந்திரா உமன் போய் சந்திராவுக்கு அடுத்து வெடிக்குது. சார் 5 அடினா ரொம்ப பக்கமா? ரொம்ப பக்கம். தாக்கான உங்களுக்கு இல்லை. நான் கீழே விழுந்து எந்திரிக்கிறேன். அந்த தாக்கத்தில் விழுந்து எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு தான் சந்திரா அத்தனை என்னுடைய மேலே பட வேண்டிய பிளாஸ்ட்டை அப்படியே சந்திரா ரிசீவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடிய ஆள்? ஆமாம், நான் நிற்க வேண்டிய இடத்துல சந்திரா நின்று she received all the blood and died on the spot. ஸோ சந்திரா இல்லை என்றால் நான் வந்து ஸ்பாட் அவுட் தான். இதுதான் இது என் வாழ்நாளில் மிக அருகில் இருந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் உள்ளே இருந்து தப்பிச்சது அப்படின்னா. ஸோ ஏதோ ஒரு இறைப்பொருள் மறைப்பொருள் நம்மளை வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ நல்ல காரணத்துக்காக காப்பாற்றியிருக்குது அப்படின்னு அன்றிலிருந்து இன்று வரை நற்செயல்களை செய்து கொண்டிருப்பதை நீங்களே அறிவீர்கள். இல்லைங்க, இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சமூகத்துக்கும் எதெல்லாம் வந்து நல்லதோ அதை மட்டுமே வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவோம். நான் போற்றுவார் போட்டுட்டும் பொழுதிவாரி தூற்றுவார் தூட்டுட்டும் ஏற்றது ஒரு கருத்தினை என் மனம் சொல்லுமானால் அதை என் மக்களுக்காக என்றென்றும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்போம். இது எதிர்கால காவல்துறையினருக்கு பதிவு செய்ய வேண்டும். அவங்களெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ஓடக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு டேக் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அங்கே இருக்கிற வந்து மீதம் இருக்கிற உயிர்களை காப்பாற்றுவதற்கு எது வந்து கோல்டன் பீரியடில் செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு இளம் காவல் அதிகாரிகள் அத்தனை பேருடைய மனதிலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. சிவா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.